ஹாய் காய்ஸ், இம்மார்டலிட்டி சீசன் 1 எபிசோட் 1 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ அதை நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்டரை வந்து காமிக்கிறாங்க. குயின்ஷின் செக்டை சேர்ந்தவங்க. அவங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட் ஃபேன்கோயிங்க்கு வந்து அவதார் ரிலேக்கு வந்து இப்போ போயிட்டான்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை வந்து சொல்லி கொடுக்குறான். ஃபேங்வை, நீ இப்படியே தொடர்ந்து வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து உன்னோட கல்டிவேஷன் வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து நீ இன்னும் இம்ப்ரூவ் ஆகுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் அதுக்காக வந்து நான் உனக்கு ஒரு இடத்த வந்து கொடுக்குறேன். அங்கே யாரும் உன்னை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவன் வந்து கேட்குறான், எனக்கு 2 விருப்பம் இருக்குது. நான் வந்து என்னோடய அப்பாவை போய் பார்க்கணும், எங்கள் அப்பாவோட ஃபேரவலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவுமே இல்லாமல் எனக்கு ஒரு சர்வெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, எனக்கு ஹெல்ப்புக்காக அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, நீ சொன்னபடியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து அங்கே இருக்கிற சிட்டியில் அங்கே இருக்கிற நிறைய சர்வெண்ட்லாம் சேர்ந்து நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஹெட் மார்க்கெலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் எல்லாருமே வந்து 8th and 9th லெவலில் வந்து போகிறதுக்காக ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் அது ரொம்பவே வந்து கஷ்டமானது தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒருத்தருக்கு கூட வந்து இவன் ஃபைட் பண்ணுறான். அவன் வெறும் செகண்ட் லெவலில் தான் இருக்கான். அவனும் வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கான், மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, என்னால் வந்து வெறும் செகண்ட் லெவலில் தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி. நான் அவனை இப்போ 5வது லெவலில் இருக்கிற பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணேன், 8th லெவலில் இருக்கிற பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதுனா நீ இறந்தே போயிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியுமா 10th லெவல்னு எப்படி இருக்கும், அதோட லிமிட் எப்படி இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 10th லெவல் வந்து அவதார் ரிலே, அது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லானது. உங்களோட ஃபிசிக்கல் பாடி வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக மாறும். அதுவுமே இல்லை அவங்க ஹார்ட் அண்ட் பிரெயின் ரெண்டுமே வந்து கனெக்டாக இருக்கும். பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். உன்னோட ஹார்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வந்து பம்ப் பண்ணி நம்ம மூளைக்கு வந்து அனுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து மாஸ்டர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த டைம் வந்து மிஸ் குயின்ஃபைன்னு ஒருத்தி வந்து அங்கே வரான். இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற சர்வெண்ட் எல்லாருமே ரொம்ப வந்து உங்களை பார்த்தது ரொம்ப வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ வந்து நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இங்கே என்ன பார்த்துட்டு இருக்கோம், நானும் எப்படியாவது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒருத்தர் வந்து குயின்ஃபை உங்களுக்கு வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர் கூட ஒருத்தர் இருக்க வந்து சொல்கிறான், இங்கே இருக்கிற ஹெட்டுக்கிட்ட நீங்கள் போய் அந்த யுவான் மலையில் போய் பாருங்கள், அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து யாரோ திருடக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அடுத்த சீன் ஒருத்தர் வேகமாக வந்து நின்று கேட்டுட்ருக்காங்க, எதுக்காக நீங்கள் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி. சீனியர் ஹூ தான் என்னை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. என்னையும் சீனியர் ஹூ தான் வர சொன்னாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் என்னை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. பைஷோவான்னு ஒருத்தன் வந்து ட்ராகன் ஸ்பீட்டும் அப்புறம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கோல்டன் எலிக்சரையும் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து மற்றவங்ககிட்ட வந்து போக விடக்கூடாது, நீ கண்டிப்பாக போய் அதை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகேன்னு சொல்லி போகிறாங்க. அடுத்த சீனில் தான் வந்து நம்ம ஹீரோ வந்து நிறைய பேர் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய வந்து கயிறு மாதிரி யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்காக வந்து என்ன அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா சொன்னதை வந்து யோசிச்சு பார்க்குறான், நீ இப்போ இருக்கும் போதே வந்து ஒரு சர்வெண்ட்டாக பிறந்திருக்கு, இது எல்லாமே வந்து என்னோட ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்க இறந்துட்டாங்க. நம்ம ஹீரோவும் நான் இப்போ ஒரு சர்வெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே வந்து குயின்ஃபை வந்து சொல்கிறாங்க, நீ ஒழுங்காக வந்து இங்கே இருக்க கோதரை எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உனக்கு வந்து இந்த அடிபட்டிருக்காது. சரி, இந்த ரிவார்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சில்வர்ஸை வந்து தூக்கி வீசுகிறான். இதை யூஸ் பண்ணி உனக்கு சாப்பிட்றதுக்கான எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி. இங்கே ஒருத்தன் வந்து நீ அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ முடியாத நிலமையில வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மிஸ் குயின்ஃபைண்ட்டை வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் ரொம்பவே நல்லவங்களா இருக்கீங்க, ஒரு சர்வெண்ட்டுக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மிஸ் குயின்ஃபையோட சர்வெண்ட் வந்து சொல்கிறான், நீங்கள் எல்லாருமே நல்லா கவனிங்க, மாஸ்டர் வந்து அவதார் ரிலேமுக்கு வந்து போக போகிறாங்க, அதுக்காக நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு செரிமனி வச்சே ஆகணும், அந்த செரிமனியை வந்து எந்த மிஸ்டேக்கு வரவே கூடாது, உங்கள் எல்லாத்துக்குமே வந்து புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குயின்ஃபை வந்து ரொம்ப வந்து மோசமாயிட்டான், இப்போ அவதார் ரிலேமுக்கு வந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்த சீனில் வந்து நம்ம ஃபேங்கோய் தான் வந்து பார்க்குறாங்க. அவங்க மாஸ்டர் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மாஸ்டரும் வந்து சொல்கிறாங்க, நீ நிறையா வந்து நம்ம செட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி. இவங்களும் வந்து ஓகே வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர் ஹூ கிட்டே வந்து ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த ஃபேங்கோய் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக மாறிட்டான், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம எப்படி ஈவல் செட்டு கூட வந்து கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட துரோகிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சைடில் வந்து ஓஹா மவுண்டனில் தான் வந்து காமிக்கிறாங்க. அங்கே பைசோச்சன் வந்து ஒருத்தர் சொல்லி வேகமாக வந்து ஓடிட்டுருக்காங்க.
அவன்கிட்ட ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் ஃபேமிலி சேர்ந்த லாங் யான் அப்படின்னு சொல்லி. நீ ஒரு வாட்சுக்காக தான்டா, நீ நாய் மாதிரி அவங்களுக்கு வேலை செய்கிறவன் தானே நீ, உன்னாலெல்லாம் வந்து என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ போதும், நீ ரொம்ப அதிகமாக பேசுகிற பைசோச்சன், உன்னால் இன்னைக்கு இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது, கொஞ்சம் நகர்ந்தாலும் வந்து உனக்கு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. உடனே இவங்க 2 பேருக்கு இடையில வந்து ஃபைட் நடக்குது. இந்த கிராண்ட் ஃபிஸ்ட் தானே இந்த மாதிரி அட்டாக்லாம் யூஸ் பண்ணி வந்து என்னை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பைசோச்சன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு, கிராண்ட் டான்ஸ் ஆஃப் ஸ்கை அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான். நீ 10th லெவல் எப்படி போன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் உன்னாலெல்லாம் வந்து என்னை கண்டிப்பாக தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவன் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கான். இவனும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வேகமாக வந்து ஓடிட்டு இருக்கான். அடுத்த சீனில் வந்து நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் அடிப்பட்டது வந்து ரொம்ப வந்து வலிக்குது. அவங்க அப்பா சொன்னதால் நினச்சி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் ஃபேங்யான், நான் கண்டிப்பாக வந்து இந்த உலகத்தையே வந்து அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அடுத்த சீனில் வந்து பைசோஜன் தான் வந்து காமிக்கிறாங்க. அவன் வந்து லாங்கியான் அட்டாக் பண்ணலான்னு சொல்லி போகும்போது அந்த டைம் வந்து ஃபேங்க் குய் வந்து அங்கே வந்துட்டான். அங்கிள் நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, நான் பார்த்துக்கிறேன் இதை அப்படின்னு சொல்லி. இவன் அவதார் இலைமில் இருக்காளர், எனக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமை அப்படின்னு சொல்லி மட்டும் அவன் அங்கேருந்து வேகமாக வந்து ஓடிட்டு இருக்கான். நம்ம ஃபேன் கோயும் வந்து இவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்து போயிட்டுருக்கான். கடைசியில் வந்து எண்டில் வந்து நின்றான். நீ வந்து அவதார் இலைமில் இருக்க, ஆனால் அதை நினச்சலாம் வந்து எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீயும் 10th லெவலில் தான் இருக்க, எனக்கும் உனக்கும் வந்து கொஞ்சம் தான் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேன்கோயும் வந்து சொல்கிறான். நான் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து உங்க கூட ஃபைட் பண்ணி ஆவேன் அப்படின்னு சொல்லி பைச்சன் வந்து அவங்ககிட்ட இருக்கிற சீக்ரெட் டெக்னிக்கில் யூஸ் பண்ணி வந்து அவங்ககிட்ட இருக்கிற ஒரு வெப்பனில் ஃபயரை மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேன்கோயும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க வீசுகிறான். ஃபேன்கோயும் அதில் வந்து ஈஸியாக வந்து டாச் பண்ணிடுறான். அவ்வளோ வந்து அவங்ககிட்ட இருக்கிற லைட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் அந்த லைட்டிங் பிளேடு வந்து நம்ம பைச்சன்ஸனோட ஹார்ட்லேயே வந்து சொருகிறது. அந்த டைம் வந்து ஃபேன்கோயும் வந்து அவளை பிடிக்கலான்னு சொல்லி போகும்போது பைசோல்ஷன்ட்ட இருக்கிற அந்த ட்ராகன் ஸ்கிரிப்ட் வந்து அவனை பாதுகாக்குது. இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, என்னால் வந்து அதை கொஞ்சம் கூட தொடவே முடியல, இது வந்து ஏஷியன் ட்ரெஷருக்கு வந்து ஏற்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ அந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஃபேங்க வந்து காமிக்கிறாங்க. அவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் வந்து பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமில் வந்து யாரோ வந்து ஏரிக்கிட்ட வந்து படுக்கிற மாதிரி தெரியுது. யார் அது அப்படின்னு சொல்லி நம்ம இவன் ஏரியில் விழுந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எதுக்காக இங்கே விழுந்திருக்கான் சரி பார்க்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை வந்து திரும்பி பார்க்குறான். இவனுக்கு காயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணலான்னா அவங்க வந்து என்கிட்ட கேள்வி வேறு கேட்பாங்க, நீ எதுக்காக ஏறிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் இவன் இறந்து போய் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அடுத்த சீனில் வந்து ஃபேங்கோய் தான் வந்து காமிக்கிறாங்க. அவன் வந்து அங்கே இருக்கிற வேலை செய்ய வந்து கூப்பிட்றான். வாங்க, நீங்கள் ரினியருக்கு அவங்கள வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ உடனே போய் அங்கே இருக்கிற என்னோட அங்கிள் கிட்ட போய் சொல்லு, எல்லாத்தையும் வந்து திரும்ப வர சொல்லு, நான் அவங்கள பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் நீங்கள் சொன்னபடி நான் சொல்லிடுறேன் மை லேடி அப்படின்னு சொல்லி மட்டும் அவனும் அங்கேருந்து போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவனை வந்து தூக்கிட்டு வரும்போது உடம்புலேருந்து ஏதோ எலிக்சர் வர மாதிரி இருக்குது. இது ஸ்மெல் வந்து ரொம்பவே வந்து அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரியான ஸ்மெல்லை வந்து நான் எங்கேயுமே வந்து கேட்டதே இல்லையே, இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அந்த எலிக்சர்லேருந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்லாம் வந்து இவனோட வைசோச்சனோட உடம்புக்குள்ளே போகிற மாதிரி நமக்கு வந்து காமிக்கிறாங்க. சரி நம்ம திரும்ப இவன்கிட்டயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ட்ரை பண்ணும்போது திடீர்னு அவன் எழுந்திரிச்சு நம்ம ஹீரோட கையை பிடிச்சி லாக் பண்ணிடுறான். நான் வைசோச்சன், நான் கோயின்ஷூ சட்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி செத்துருந்தேன், ஆனால் எப்படி நான் திரும்ப உயிரோட வந்தேன், நான் என் ஓப்பன் கோல்டன் எலிக்சர் மூலமாக நான் திரும்ப வந்திருக்கேன் போல அப்படின்னு சொல்லி. நீங்கள் இறந்து திரும்ப வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ ஒரு சர்வெண்ட் தானே, நீ ஃபேமிலியை சேர்ந்த சர்வெண்ட் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். நான் வந்து உன்னை அதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட பின்னாடி பார்க்குறான். நம்ம ஹீரோ வந்து நிறைய சவுக்கடி வாங்கியிருக்கான். நீ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அந்த ஃபேமிலியில இருந்திருக்க, நீ தான் எனக்கு ஒரு டெஸ்டினியாக வந்து நீ அமைஞ்சிருக்க. உன்னால் வந்து அவதார ரிமிலுக்கு போக முடியும், ஒரு இம்மார்ட்டலாக வந்து உன்னால் மாற முடியும், அதுக்காக நான் வந்து உன்னை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே, நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும், நான் வந்து உங்களை வந்து மாஸ்டராக வந்து ஏற்றுக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். சரி ஓகே, நீ தான் இப்போ குயின்ஷி செட்டோட வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் உனக்கு இந்த 9 கோல்டன் எலிக்ஸரை வந்து உனக்கு கொடுக்குறேன், அதுவும் இல்லாமல் இந்த ட்ராகன் பிக்சரை வந்து உனக்கு கொடுக்குறேன், இதை யூஸ் பண்ணி வந்து நீயாவே வந்து கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த 9 கோல்டன் எலிக்ஸரை வந்து நம்ம ஹீரோட ஹார்ட் கிட்ட வந்து அவன் வந்து உள்ளே அனுப்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவெல்லாம் வழி தாங்கவே முடியல. லக்கீலி நீ வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இதை யூஸ் பண்ணி வந்து நீ ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி பைசோச்சன் வந்து சொல்கிறான். அடுத்த சீனில் வந்து ஃபேன்கோய் தான் வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து பைசோச்சனை வந்து தேடிட்டு இருக்கோம், ஆனால் அவன் எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லி லாங் வந்து சொல்கிறான். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் யூஹோ சிட்டி சொல்றதுக்கு வந்து நம்ம
நிறைய வந்து எக்ஸாமினருக்காக நிறைய பேர் நம்ம சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த வயசு வச்சோட பாடியை வந்து அந்த எரிக்கிட்டே வந்து புதைச்சிட்டான். நீங்கள் சொன்னபடியே நான் வந்து நிறைய வந்து கஷ்டப்பட்டு உழைப்பேன். இந்த டிராகன் ஃபிஷரை யூஸ் பண்ணி வந்து நான் அந்த ஃபியூச்சரை வந்து ரொம்ப வந்து அற்புதமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அவங்க மாஸ்டரும் சொன்னாங்க, இந்த உலகம் வந்து ரொம்ப வந்து டேஞ்சரானது, கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ நீங்கள் சொன்னபடியே வந்து நான் கண்டிப்பாக வந்து நடப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அடுத்த சீனில் நம்ம ஸ்லேவில் இருக்கிற இடத்துல வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து அவர் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு பெஸ்ட் சர்வெண்ட்டை தான் வந்து மிஸ்டர் ஃபேன்கோய் கூட வந்து யூஹோ மவுண்டனுக்கு போக முடியும். நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னே, நீ என்ன போக விரும்புறியா யூஹோ மவுண்டனுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் புள்ளி பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் வச்சு ரொம்ப வந்து கோவப்படுறான். மற்றவங்களும் வந்து என்னன்னா கனவுல கூட அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம ஹீரோ வந்து நைட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். நிறைய வந்து விதமான ட்ரைனிங்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கான். இப்போ முதல்ல இருந்த விட நம்ம ஹீரோட பவர் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு நாளும் வந்து யாருக்குமே தெரியாமல் வந்து சீக்கிரட்டாக இந்த இடத்துல வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. இதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து தொடர்ந்து வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருக்கான். அப்படியே வந்து நமக்கு அடுத்த நாள் காலைல தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஒரு ட்ரைனிங் டெக்னிக்கை வந்து நம்ம ஹீரோ வந்து இங்கே ட்ரைன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போகும்போது கால் தவறி வந்து நம்ம ஹீரோ வந்து கீழே விழுந்துட்டான். அப்படியே நம்ம ஹீரோ வந்து திரும்ப வந்து ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான். 2 ஸ்டார் டவரிங் ஸ்டார் அப்படின்னு டெக்னிக் நிறைய ஹீரோ வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோ வந்து லாங் வந்து ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறதையும் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்து அதே மாதிரியான மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். திடீர்னு நம்ம ஹீரோ வந்து இடத்துல பஞ்ச் பண்ணி யாரும் பார்க்காதப்போ திரும்பி வந்துடுறான். திரும்ப நம்ம ஹீரோ வந்து அடுத்த நாள் நைட்டும் வந்து ட்ரைனிங் எடுக்கிறான். அங்கே இருக்கிற ஒரு பெரிய பாறையே வந்து நம்ம ஹீரோ வந்து பறக்க விடுறான். முன்ன விட அவனோட பவர் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. அந்த பாறையை வானத்தில் பறக்க விட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி வந்து ஒரு பஞ்ச் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அதே டைமில் நம்ம ஹீரோ வந்து 5th லெவல் பாடி டெம்பரிங்கில் வந்து நம்ம ஹீரோ வந்துட்டான். அந்த பாறையை நம்ம ஹீரோ வந்து ஈஸியாகவே வந்து உடச்சிட்டான். இந்த 9 கோல்டன் எலிக்சர் மூலமாக வந்து நான் 1 மாதத்துக்குள்ளேயே வந்து 5th லெவலுக்கு வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே பைசாச்சின் வந்து பார்த்து வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோம், ஆனால் இன்னும் திரும்ப அவனை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா வந்து அவன் உயிரோட தான் இருக்கான் போல, அதனால தான் வந்து நம்மளால அவனை கண்டுபிடிக்க முடியல, அவனை தேவையில்லாமல் அவனை தேடுறதை வந்து நிறுத்திடுங்க, அதனால நமக்கு நிறைய பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் சொன்னபடியே வந்து அந்த யூஹோ மவுண்டனுக்கு போகிறதுக்காக நிறைய சர்வன்ட்ஸை வந்து நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு குதிரை கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். நீ நல்லபடியாக வந்து ஒன்று நீயே பார்த்துக்கணும், ஏன்னா நான் கொஞ்ச நாளில் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சில பேர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க, நான் கொஞ்ச நாளில் வந்து இம்மார்டல் கூட வந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து புள்ளி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே குதிரை ஏற்றுறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ ஃபேங்கானா, எவ்வளோ தைரியம் உனக்கு, நீ என்ன அங்கே போகலாம்னு நினைக்கிறியா, உன்னால் அங்கே போகவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்லி எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவனுங்க மான்ஸ்டர்ஸ் மூலியமாக அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணுறான். இங்கே நம்ம ஹீரோ பார்த்து ஃபேங்கான், எவ்வளோ தைரியம் உனக்கு, நீ ஒரு லோ சர்வெண்ட், திரும்ப வந்து இவங்களே வந்து அட்டாக் பண்ணுறியா, எல்லாருமே அவனை பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக நிற்கும் போது அந்த டைம் வந்து ஃபேங்கியோவும் வந்து வரான். அவங்களும் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோவும் இவதான லெஜெண்டரி ஃபேங்கியோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. என்னோட 9 கோல்டன் எலிக்சரை பற்றி இவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குறான், நீ சீக்கிரட்டாக வந்து மாஸ்டர் ட்ரைனிங் எடுக்கிறியா, ஆமாம் நான் சீக்கிரட்டாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த விதமான சர்வெண்ட் மூலமாகவும் இந்த டிவிஷன் பவர் ரிலேயுமே வந்து அடையவே முடியாது, எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்குறான். நம்ம ஹீரோவும், நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேக்கில் வந்து குளிச்சுட்டு இருந்தேன், அந்த டைம் வந்து ஒரு தண்டரை மேலே வந்து அடிச்சது, அப்போ நான் வந்து அந்த ஏரிக்குள்ளே வந்து போயிட்டேன், அப்போ தான் வந்து எனக்கு ஒரு வெனம் ஸ்னேக் வந்து எனக்கு கிடச்சிது, அதுக்குள்ளே ஒரு எலெக்ஷன் மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருந்தது, அதை வந்து நான் உருக்கி அதை வந்து நான் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி பண்ணி நான் குடித்தேன், அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த மாதிரியான பவர் கிடச்சிது, நான் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ நேச்சுரல் எலிக்சர் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போல, நான் ஹீரோ மவுண்ட் எடுக்க போகும்போது நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோவும் நான் இவளையா கொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அவ்வளோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ தைரியம் தான் இவன் வந்து இப்படி பேசிகிட்டு இருப்பான், இவனுக்கு வந்து மாஸ்டர் ஃபேங்கியோ இப்படி கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இவனை வேறு ஆஃபீஸராக நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபேங்கியோ வந்து சொல்லிட்டு இருக்கான். எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுட்டு இருக்கான். இவன் எனக்கு அப்படி நடக்கவே கூடாது, இவன் ஒரு ஸ்லேவ் தான், இவனை ஆஃபீஸராக வந்து நம்ம இதுவே மாற்றவே கூடாது, அந்த டோக்கன் வந்து நமக்கு தான் சொந்தமாக இருக்கணும், யார் அங்கே அவன் வந்து டோக்கனை எல்லாருமே வந்து பிடுங்குங்க,
அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஃபேங்லியும் வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமில் வந்து யாரோ வந்து பேசுகிற மாதிரி இருக்கிற பொண்ணு, எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவீங்க? ஹியூ மவுண்டனில் வந்து வீக்காக இருக்கவங்கள போய் புள்ளி பண்ணுறேன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ யார் அப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சுற்றி சுற்றி பார்க்குறான். வாய்ஸ் மட்டும் வருது ஆனால் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் வந்து ஒரு பொண்ணு வந்து வானத்துலேருந்து வந்து பறந்து வந்து கீழே வரான். அவளும் வந்துட்டு உன்னோட யங் மாஸ்டர் வந்து நோபலாக இருக்கலாம், ஆனால் நீ வந்து நோபல் கிடையாது, நீயும் ஒரு சர்வெண்ட் தான். அதனால உன் கூட இருக்கிறவங்களே வந்து நீ புள்ளி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நீ வந்து சொல்கிறான். இதுக்கு அவளும் ஃபேங்லியும் வந்து இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அந்த பொண்ணை தான் நீ அட்டாக் பண்ணுங்க, நம்ம ஃபேங்லியை பற்றி தப்பாக வந்து அவன் பேசிகிட்டு இருக்கான், நீ கண்டிப்பாக அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணுறதுக்காக எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோ உடனே வந்து இந்த பொண்ணு எதுவும் பண்ணாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் வந்து பார்த்துக்கலாம் ஃபேங்லி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்டெப் வந்து பின்னாடி தள்ளி நின்று நான் இதை பார்த்துக்கிறேன், இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி வாட்ச் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுக்கு உடனே அந்த பொண்ணு வந்து நான் மனசுக்குள்ள வந்து நினச்சிட்டு இருக்கான், இப்போ ரொம்பவே வந்து வீக்காக இருக்கான், ஆனால் வந்து என்னை பார்த்துக்கிறேன்னு வந்து சொல்கிறான், இது ரொம்பவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ ஃபேங்லியை பார்த்து வந்து சொல்கிறான், என்ன நீ இப்போ அதிகமாக வளர்ந்துட்டேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கியா, நீ இன்னும் குட்டியாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம ஹீரோ வந்து ஃபேங்லியை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த பொண்ணும் இதை பார்த்துட்டு இவனோட பேசுகிற விதம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, இவன் என்னோட டேஸ்ட்டுக்கு வருவான் போல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே அங்கே இருக்க எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. இவன் நம்ம ஹீரோ அவனை பற்றி வந்து தப்பு தப்பாக சொன்னதை பார்த்து எல்லாருமே வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து ரொம்பவே வந்து கோவமாயிருச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன வச்சு நீ வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்ப, உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன், அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் ஒருத்தங்க வச்சு அட்டாக் பண்ண சொல்கிறாங்க. அவனும் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கான். நம்ம ஹீரோவை விட அவன் பவர் ரொம்பவே கம்மியாக இருக்கான். நம்ம ஹீரோவும் அவன் பண்ணுற அட்டாக்ல வந்து ஈஸியாக டாச் பண்ணிட்டு இருக்கான். அவனும் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோட பாடி வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. உடனே நம்ம ஹீரோ வந்து ஒரே கிக்கில் வந்து அவனை வந்து பறக்க விட்டுறான். இதை பார்த்துன்னு அங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. இவன் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறினான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவன் பறந்து போய் வந்து விழுறான். திரும்ப வந்து அவன் கூட வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சு நிற்கிறான். திரும்ப வந்து அவன் வந்து அவன் கிட்ட இருக்கிற சில மூவ்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ப்ரௌன் ஆஃப் 3 மூவ்ஸ் அப்படின்னு சொல்லி மட்டும் வந்து அவன் ஒரு மூவ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனை விட வந்து ஸ்டார் 13 மூவ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். இதில் வந்து அவன் ஈஸியாகவே தோத்துட்டான். நம்ம ஹீரோவும் அவனை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ வெறும் வந்து மூவ்மெண்ட் ரியலியம் தான் இருக்கேன், அதை வச்சு என் கூட வந்து ஃபைட் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து வந்து கேட்டுட்டு இருக்கான். நீலாம் என் கூட வந்து சண்டை போகிறக்கே வந்து தகுதி இல்லாதவன், அப்படி இருக்கவன் வந்து என் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து வந்து சொல்கிறான். அடுத்ததான் வந்து நம்ம ஹீரோ வந்து இப்போ வந்து ஃபேமிலி தான் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். எல்லாமே உன்னால தான், இவ்வளோ நாள் எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீ தான் வந்து மற்றவங்களை எல்லாத்தையுமே வந்து புல்லி பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஃபேமிலியோட கழுத்தை பிடிச்சி வந்து நெஸ்கி வந்து மேலே வந்து தூக்கிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் உனக்கு, நீ உங்கள் அப்பாவும் ஒரு ஸ்லேவ் தான், அதனால தான் வந்து நீயும் இவ்வளோ நாள் உன் லைஃப் ஃபுல்லாகவே வந்து ஸ்லேவாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டவுடனே நம்ம ஹீரோக்கும் வந்து ரொம்ப வந்து கோபமாக இருக்குது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட அப்பாவை பற்றியே வந்து நீ தப்பாக பேசுவேன், எங்கள் அப்பா ஸ்லேவ் தான் எனக்கும் தெரியும், ஆனால் நீ எங்கள் அப்பாவை பற்றி எதுக்கு ரொம்ப இதுக்கு தப்பாக தப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஃபேமிலியை வந்து அவன் தூக்கி வீசிட்டான். மற்றவங்கள சொல்லி நீ அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃபேமிலி வந்து சொல்கிறான். உடனே அவன் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து அவன் கழுத்துக்கிட்ட கரெக்டாக வந்து கையை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வரான். இதை பார்த்துன்னே வந்து அவனும் வந்து பயந்துட்டான். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மட்டும் அவனும் முன்னாடியே வந்து பயந்துட்டு பின்னாடி போயிடுறான். நம்ம ஹீரோவோ, எங்கள் அப்பா என்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தாங்க, சர்வெண்ட்டை விட பெக்கர் வந்து எப்போவுமே வந்து மேலானவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இதை கேட்டோன்னா அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சர்வெண்ட்டாக மற்றவங்க கீழே வந்து அடிமையை வேலை செய்கிறத விட பெக்கராக இருந்தால் ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்கலாம், ஃப்ரீயாக இந்த உலகத்தில் வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து அந்த பொண்ணு வந்து நினைக்கிறான், ஆமாம் இவன் ரொம்ப வந்து நல்லா இருக்கேன், இவன் நான் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இவனை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி. இவன் நம்ம ஹீரோவும் இந்த ஃபேமிலியும் வந்து தூக்கி அங்கேருந்து வீசிடுறான். இதை பார்த்தோன்னே அங்கே இருக்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து ரெடியாகி நின்றுட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் என் கூட வந்து அட்டாக் பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். அங்கே இருக்க ஒருத்தர் வந்து எல்லாருமே வாங்க, இவனை சும்மாவே விடக்கூடாது, இவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம ஃபேமிலியும் வந்து இவன் அட்டாக் பண்ணியிருப்பான், இவனோட கதையை வந்து நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம ஹீரோ பார்த்து வந்து பேசிகிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னா அங்கே இருக்க எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க.
அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நான் உண்மையை வந்து சொல்கிறேன், நான் டிவிஷன் ரிலேமில் வந்து இருக்கேன். அதனால நீங்கள் என் கூட ஃபைட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. நீங்கள் ஈஸியாகவே வந்து தோத்துருவீங்க. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நீ 5th லெவலில் போயிட்டியா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து ஷாக்காக இருக்குது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க சில பேர் வந்து நம்ம ஹீரோட கால்லேயே வந்து விழுந்துட்டாங்க. எங்களுக்கு வாழ்றதுக்காக கொஞ்சம் விடுங்க, எங்களை வாழ விடுங்க, நான் உங்களுக்கு வந்து சர்வெண்ட்டாக வந்து இருக்கேன் என் லைஃப் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே, நான் உங்களை வந்து மன்னிச்சு விட்டுறேன். அங்கே இருக்கிற சில பேர்த்த பார்த்து நம்ம ஹீரோ வந்து நீ இனிமே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு சர்வீஸ் பண்ணணும். நம்ம எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற ஸ்பீட் பீஸ்ட்டை வந்து நம்ம ஃபேங் குயிக்காக வந்து நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து ஸ்ட்ராங் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே சரி ஓகே, எல்லாருமே வந்து கிளம்புங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபேமிலியை வந்து இங்கேருந்து தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இதை கேட்டோன்னே எல்லாருமே வந்து தூக்கிட்டு போகிறாங்க. நான் அப்புறமா பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த அந்த பொண்ணுக்கிட்ட தான் வந்து கேட்டுட்டு இருக்கான். நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருந்தீங்க? இது நீங்கள் மட்டும் ஏன் தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அதுக்கு அவன் அந்த பொண்ணு வந்து சொல்கிறான், உன் பேர் வந்து ஃபேங்கான் தானே, நீ 5th லெவலில் இருக்க, நீ ரொம்ப வந்து நல்லா தான் வந்து சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கான். என் பேர் வந்து கமாண்டரி பிரின்சஸ் ஹாங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாங்கியா, நீங்கள் ஒரு பிரின்சஸ்ஸா? ஆனால் நீங்கள் எப்படி இங்கே வரலாம்? உங்கள் கூட ஆள்கள் யாருமே கிடையாது, உங்ககிட்ட சர்வெண்ட்டும் கிடையாது, எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கான். நீ வந்து என்னை பிரின்சஸ்ன்னு மட்டும் கூப்பிட வேணாம், நீ என்னை வந்து ஹாங்கின்னு கூப்பிட மட்டும் போதும். நான் இந்த மவுண்டெயினில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நான் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, எனக்கு போக வேண்டிய நிலை இருக்குது, நம்ம அப்புறமா பார்க்கலாம், நீ போய் அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் பீஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒன் டே டோக்கன் கொடுத்துருந்தாங்களே, அதை பற்றி உனக்கு தெரியுமா? அதுக்கு வந்து நீ வந்து பிளட் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணணும், உன்னோட பிளட்டை வந்து ஒரு ட்ராப் வந்து அதில் கொடுக்கணும், அப்போ தான் வந்து உன்னால் வந்து அந்த பீஸ்டில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இது ரொம்ப வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். இல்லை, இது ரொம்பவே வந்து வீக்கஸ்டானது, இதை விட இன்னும் பவர்ஃபுல்லான லெஜெண்டரி ஆர்டிகிராஃப்ட்லாம் வந்து நிறையா இருக்குது, அது எல்லாம் யூஸ் பண்ண வந்து ஒரே நொடியில் வந்து நீ உயிரோட இருக்க மாட்டே, இறந்துடுவ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து உன்னை வார்ன் பண்ணுறேன், உன்னோட மாஸ்டர் வந்து ரொம்பவே வந்து திமிரு பிடிச்சவன், அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அவன் கொண்டுட்டான். உனக்கு தெரியும்ல, இங்கே இருக்கிற வந்து ஸ்டூடெண்ட்ஸ் 8 பேர்த்த வந்து அவன் கொண்டு இருக்கான். அதுக்காக வந்து அவங்க பழி வாங்க தான் வருவாங்க. அதனால நீ வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். தெரியுதா, உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்ருக்காங்க. சரி ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் வந்து அந்த பிரின்சஸும் வந்து அங்கே வந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான், கமாண்டர் பிரின்சஸ் ஆங்கியுவா, இந்த பேர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பொண்ணு வந்து மற்றவங்கள விட ரொம்பவே வந்து நல்லா தான் இருக்கான், நல்லா நார்மலாக தான் வந்து பேசுகிறான், ஃப்ரெண்ட்லியாக வேற பேசிகிட்டு இருக்கான் என் கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஸ்பிரிட் பீஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோவும் அங்கே போய் பார்க்கும்போது அங்கே ஃபுல்லாகவே வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து சீலெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பெரிய பேரியர் மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற போர்டில் வந்து ஸ்பிரிட் பீஸ்ட் ஆஃப் மேரன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ளே போகலான்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறான். உள்ளே இருக்கிற இடம் ஃபுல்லாமே வந்து பார்க்குறக்கே ரொம்பவே வந்து அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரியான இடத்த வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்கிற ஒரு மரத்தை வந்து பார்த்துட்டு இருக்கான். அதை சுற்றி நிறைய விதமான அந்த ஸ்பிரிட் பேஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து பறந்துட்டு இருக்கு. இது ரொம்பவே வந்து அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரியான இருக்கிற ஸ்பிரிட் பேஸ்ட் வந்து நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ஜீனியன் பீக்கில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஹீரோ நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்போது என்னன்னா ஒரு கிரேன் பீஸ்ட் வந்து நம்ம ஹீரோயும் வந்து பார்த்துட்ருக்கு. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், இது மற்றது மாதிரி கிடையாது, இது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுவும் நம்ம ஹீரோவே வந்து பார்க்குறது, யார் இவன் எதுக்கையாக இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பீஸ்ட்டும் வந்து பார்த்துட்ருக்கு. நம்ம ஹீரோவும் இதனை எப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வந்து பார்த்துட்டு இருக்கான். உடனே அங்கே இருக்கிற பீஸ்ட்டும் சீக்கிரமாக என்ன வெளியே விட, இங்கே இருக்க ஃபீல்டை வந்து ரிலீஸ் பண்ணி நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து அவனோட பிளட்டை வந்து அந்த ஸ்பிரிட் பீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஜேட் மேலே வந்து நம்ம ஹீரோ வந்து பிளட்டை வந்து விடுறான். இதை விட்ட உடனே அங்கே இருக்கிற வந்து அந்த பெண்டன்ட் வந்து ரொம்ப வந்து ஜொலிக்குது. நம்ம ஹீரோவை பார்க்குறான்,
நான் எப்படி இது மேலே ஏறி ரைட் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த பீஸ்ட் வந்து சொல்லுது, என்னோட மசில்லாம் வந்து ரொம்பவே வந்து வீக்காக இருக்குது, நான் கொஞ்சம் வெளியே போய் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் எப்படி உன் மேலே ஏறி ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க நம்ம ஹீரோ. அதுக்கு வந்து, ஓ அது அப்படியா, அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய மூட் வந்து அதுக்கு செட் ஆகணும், நான் நினச்சா தான் உன்னால் வந்து என் மேலே ஏறி பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நீ எனக்கு டெய்லியும் வந்து நிறைய சாப்பாடு கொடுக்கணும், அப்போ தான் வந்து நான் பறக்க வந்து அலோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுவேன், நான் ஒரு பெஸ்ட்டு சர்வராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் இப்போ வெளியே போய் பறந்து போகணும், அந்த சுற்றி இருக்கிற ஃபீல்டை வந்து ஓப்பன் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அந்த பீஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும், சரி நான் ஓப்பன் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பெண்டன் டோக்கனை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பேரியரையே வந்து ஓப்பன் பண்ணிட்டான். இந்த உலகத்தை நான் சுற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ நான் கொஞ்ச நேரம் போய் வெளியே வாக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த பீஸ்ட்டும் வந்து அங்கேருந்து கிளம்புது. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், இது மேலே ஏறி வந்து ரைட் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது, ஈஸியானது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுவும் வந்து அங்கேருந்து பறந்து இப்போ கிளம்பலான்னு சொல்லி வந்து அங்கேருந்து போகுது. நீ ரொம்பவே வந்து அதிகமாக பேசிகிட்டு இருக்க, இப்போது எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் அது கொஞ்சம் கீழே போயிடுது. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது, இது எப்படி தான் வந்து என்னோடய வழிக்கு நான் கொண்டு வர போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹீரோ வந்து, சரி ஓகே, இப்போ என்கிட்ட இருக்கிற அந்த ட்ராகன் பிக்சருக்கும் வந்து நான் பிளட் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து அதுக்கிட்டே என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பாறைக்கு பின்னாடி போய் அதுக்கு வந்து பிளட் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்கலாம். அந்த யாருமே இங்கே இல்லை பார்த்து சொல்லி நம்ம ஹீரோ வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கான், யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. சரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ராகன் பிக்சரை வந்து எடுக்கலாம். இது இம்மார்டல்லாம் வச்சுருக்கக்கூடியது, இது ரொம்பவே ஒரு பெரிய ட்ரெஷர், இது யாருக்காவது தெரிஞ்சதுதான் வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நான் பிளட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி இது யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும், அதனால வந்து நான் இதை அப்புறமா பார்த்துக்கணும், இப்போ வந்து என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து, சரி ஓகே இதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அது திரும்ப வந்து நம்ம ஹீரோ வந்து எடுத்து வச்சிடலாம். அடுத்த சீனில் அப்படியே வந்து நம்ம ஜின்சி தான் வந்து காமிக்கிறாங்க. அவன் சீனியர் ஹூ கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். சீனியர் ஹூ, இந்த ஃபேன் குய் வந்து ரொம்பவும் வந்து ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான், அவகிட்ட தான் வந்து அந்த ப்ரெஷர்லாம் இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா நான் பைசோலேஷன் வந்து இறந்த இடத்துல வந்து நான் எல்லா பக்கமும் ஒரு மாதம் வந்து தேடிட்டு இருந்தேன், ஆனால் என்கிட்ட எந்த விதமான ட்ரெஷருமே வந்து கிடைக்கவே இல்லை, ஒருவேளை அவள் தான் வந்து எடுத்து வச்சிருக்க போல இருக்குது. எதுவும் இல்லாமல் வந்து அவன் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் 8 பேரை வந்து கொன்னுட்டான், ரொம்பவே வந்து ரூடாக வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான், ஏன்னா அவன்கிட்ட தான் இப்போது ட்ரெஷர் இருக்க போல், அதை வச்சுட்டு தான் வந்து ரொம்ப வந்து ரூடாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹோ பார்த்து வந்து கேட்டுட்ருக்காங்க. நீ ஒரு உதவக்காரனா, உன்னால் எப்படி சமாளிக்கவும் கூட தெரியல, அவகிட்ட கூட உன்னால் வந்து ஃபைட் பண்ண முடியல, நீ எப்படி தான் போய் ஃபஸ்ட் லெவலில் போய் இருக்க போறியோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய பெஸ்ட்டை தான் கொடுக்குறேன், ஆனால் அந்த ஃபேன் கோய் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்கா, என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் என்னோடய ஸ்டூடெண்ட் எது போய் இறந்தாங்களே, அதுக்கு நம்ம என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் சீனியர் ஹூ வந்து சொல்கிறாங்க. இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பலாம். அடுத்த சீனில் வந்து நம்ம அந்த Z10 பீக்கில் தான் வந்து காமிக்கிறாங்க. அந்த பீச்சில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கே அவனோட பீச்சுக்கு வந்து நிறைய விதமான மெடிசன்ஸ் அதில் வந்து கொடுக்குறான் சாப்பிட்றதுக்காக, ஆனால் அது சாப்பிடவே மாட்டேங்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை, இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து மோசமாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஸ்பிரிட் பீஸ்லாம் சாப்பிட்ற மாதிரிலாம் வேணாம், எனக்கு நார்மலாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பேர்ட்ஸ்லாம் சாப்பிட்றது வந்து டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன மாதிரி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அதுக்கு அது வந்து சொல்லுது, அப்படியா எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா வறுத்த ரேபிட்டு, அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு, அது கூட கொஞ்சம் சால்ட்டு, இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக எனக்கு வேணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கு. அது அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அதோட வாயிலேருந்து வந்து அதோட ஒரு மாதிரி வாட்டர் மாதிரி லிக்விட் மாதிரி வருது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து இது ஒரு பெரிய ட்ரெஷர், இது யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். சரி ஓகே, நீங்கள் சொன்னபடியே வந்து நான் வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன், நீங்கள் வந்து என்னை பறக்க கூப்பிட்டு போனீங்கன்னா வந்து
நான் பறந்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நான் பார்பிக்யூலாம் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்போது சீக்கிரமா அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த பீஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டு வந்து வேகமாக வந்து வானத்தில் வந்து பறந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ண அந்த பாட்டில் வந்து அங்கே பறந்த ஸ்பீடில் வந்து கீழே விழுந்துருது. அப்படியே இவங்க 2 பேருமே வந்து ஒரு மவுண்டன் கிட்ட வந்து பறந்து போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி பறந்து போகும்போது இந்த இடத்தோட வியூஸ் வந்து ரொம்ப வந்து அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நான் பறந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். நான் இப்போ பறந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் இந்த பறக்கிறத வந்து. இவங்க எல்லாருமே வந்து ஒரு மலைப்பகுதிக்குள்ளே வந்து மேலே வந்து பறந்து போயிட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்கான், இந்த மாதிரியான இடத்துல வந்து ரொம்பவே வந்து ட்ரெஷர்லாம் நிறையா இருக்கும், நிறைய விதமான சீக்ரெட்டும் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரொம்பவே வந்து ஹைட்டில் வந்து பறந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இந்த கீழே இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப வந்து சின்னதாக இருக்குது. 100,000 மவுண்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து நிறைய விதமான சீக்ரெட் இருக்குது. யாராலையுமே வந்து இதில் இருக்கிற சீக்ரெட்டை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். இதுக்குள்ளே நிறைய விதமான சீக்ரெட் வந்து ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்து வந்து அந்த வேர்டு வந்து சொல்லிட்டு இருக்கு, நீ ஒன்றும் பயப்படாத, நீ நல்லபடியாக தான் உனக்கு நான் கூப்பிட்டு போயிடுவேன் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், நான் சீரன் பிகியை விட ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம், இப்போ எப்படி நம்ம திரும்ப போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னால் வந்து 1000 கிலோமீட்டர் வந்து 2 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ நம்ம ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோவை அங்கே மேலேருந்து தூக்கி வீசிடுது. நம்ம ஹீரோவும் கீழே விழுகிற மாதிரி போயிட்டுருக்கான். சீக்கிரமாக வந்து என்னை காப்பாற்றுங்க கிராண்ட் ஃபேரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கத்திட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணிடுறது. எப்படி இந்த மாதிரி பறந்து போனது வந்து உனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஹீரோவும் இல்லை இந்த மாதிரி திரும்ப பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கூப்பிட்டு போய் மறுபடியும் திரும்ப அதே மாதிரி வந்து பண்ணுறதுக்காக வந்து அது வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க கிராண்ட் ஃபேரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த பெஸ்ட்டு பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். இங்கே என்ன ஃபுல்லாமே வந்து பிளாக்காக இருக்குது, இங்கே சூரிய ஒளியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கொஞ்ச நாளைக்கெல்லாம் முன்னாடி வந்து டீமன் செக்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு டீமன் செக்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து அங்கே இருந்து நம்ம ஹீரோவையும் அந்த பேர்டையும் பார்த்து வந்து அட்டாக் பண்ணுறான். என்னோடய ஃபுட்டை வந்து நான் நழுவ விடவே மாட்டேன், இந்த ஃபுட்டை வந்து கேட்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மட்டும் அது ஒரு ஸ்மோக் மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி விட்டுட்டுருக்கான். அதுவும் வந்து ரொம்ப வந்து வேகமாக வருது. இவங்களும் வந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய விதமான கேப்லாம் வந்து போட்டுட்டு வந்து ரொம்ப வந்து வேகமாக வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்மோக் வந்து ரொம்ப வேகமாக வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்ச் பண்ணுற மாதிரி வருது. இவங்களும் வந்து ரொம்பவே வந்து வேகமாக வந்து ட்ரை பண்ணி எல்லா பக்கம் வந்து டாச் பண்ணி வந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த ஸ்மோக் வந்து இவங்க கிட்ட வந்தோடனே இவங்களால் வந்து பிரீத் பண்ணவே முடியல. அந்த கிராண்ட் ஃபேரியும் வந்து சொல்லுது, என்னால் வந்து மூச்சு விடவே முடியல அப்படின்னு சொல்லி. நம்ம தான் நம்ம ஹீரோ கிட்ட இருந்த அந்த ட்ராமன் வந்து அப்போ ஆக்டிவேட் ஆகிற மாதிரி வந்து நமக்கு வந்து காமிக்கிறாங்க. அவ்வளோதுங்க. நம்ம லாங் ஆன் ஷூட்டி தான் வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து எல்லாருமே வந்து பரபரப்பாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபேன்கோய் வந்து யூஹோன் மவுண்டனுக்கு போக போகிறா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே வந்து தயாராகிட்டு இருக்காங்க. நம்மளோட பிரின்சஸ் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்கே பாருங்க, ஃபேன்கோய் வந்து மிஸ் ஃபேன்கோய் ரொம்பவே வந்து அழகாக இருக்காங்க, பேரி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவோ இவங்க கூட தான் வந்து நடந்து போயிட்டு இருக்கான். இங்கே வெளியே இருக்கிற உலகம் வந்து ரொம்ப வந்து அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இந்த மாதிரியான உலகத்தை வந்து நான் பார்க்காம விட்டுட்டேன், ஆனால் அங்கே முன்னாடி இருந்த இடம் வந்து ரொம்ப வந்து மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். இங்கே ரொம்ப நாளாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம், இன்னும் யூஹோ மவுண்டனுக்கு வந்து வரல. 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் வந்து திரும்ப இப்போ நம்ம யூஹோ மவுண்டன் கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இவங்க எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. யூஹோ மவுண்டனுக்கு நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம், நம்ம யூஹோ மவுண்டனுக்கு கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து ஃபேமிலி வந்து சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம மாஸ்டர் தான் வந்து இப்போ 10th இம்மார்டலாக வந்து மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஒரு வழியாக வந்து இம்மார்டல் பிளேஸ்க்கு வந்து வந்துட்டோமா, என்னால் நம்பவே முடியல, இது ஒரு இம்மார்டல் செக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமாக பார்க்குறான். நானும் இதில் ஸ்டூடெண்டாக மாறினா என்னாலே பவர்ஃபுல்லாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு அங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து வந்து அங்கே ஒரு பிரிட்ஜ் மார்க், அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்து போயிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து ஏதோ பறவைகளாக வர மாதிரி இருக்கு, என்ன அது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. நிறைய விதமான ஸ்பிரிச்சுவல் பேர்ட்ஸில் வந்து இவங்களோட சீனியர்ஸ் வந்து வராங்க. இவங்க எல்லாருமே வந்து இங்க இருக்க எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க வந்து ரெடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட குதிரையும் வந்து பயந்துருச்சு. நம்ம ஹீரோ ஒன்றும் இல்லை, அமைதியாரு அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க.
ஆனால் அவங்க அந்த ஸ்பிரிச்சுவல் பேஸ்டை யூஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து கீழே தள்ளி விடுறது, எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நம்ம ஹீரோட குதிரையை வந்து ரொம்ப வந்து பயந்துருது. நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றும் ஆகலை உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த குதிரைக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்படி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோட குதிரைக்கு வந்து மதம் பிடிச்சி அங்கேருந்து வேகமாக ஓடி போய் அங்கே இருக்கிற பள்ளத்தாக்கில் வந்து கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோ கூட கீழே விழுகும்போது நம்ம ஹீரோ அங்கே இருக்க கிளையை வந்து பிடிச்சிடறான். கிளையை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்து பார்த்துட்டு, எவ்வளோ தைரியம் உங்களுக்கு, எவ்வளோ தைரியம் தான் நான் குதிரையை நீங்கள் கொல்லுவீங்க, அதுவும் எந்த விதமான ரீசனும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த டைம் வந்து ஃபேங்கியோ வந்து வரா. எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேன்லியும் மிஸ் ஃபேன்குலோ நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ஃபேன்குய் வந்து சொல்லிட்டு இருக்கான், சீனியர் வந்தவங்களை எப்படி வரவேற்கணும் கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன, நீ ப்ரொமோட்டான ஸ்டூடெண்டாக தான் இந்த மாதிரி பண்ணுவீங்க, உன்னோட சர்வெண்ட்டுக்கு வந்து நீ சொல்லிக் கொடுக்கவே இல்லையா, எந்த மாதிரி ரூலில் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வெறும் மோட்டல் தான், அவனை வந்து கேர்ஃபுல்லாக இருக்கு சொல்லு, இல்லைன்னா அவனை வந்து அவனுக்கு என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுக்குறீங்களா, அதுக்கெல்லாம் நீங்க எந்த விதமான தகுதியுமே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேன்கோய் வந்து அவங்கள பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். என்ன ஈஸியா வந்து கிளம்புறான்னு சொல்லி பாக்குறீங்க, அவ்வளவு சீக்கிரத்துல நான் உங்களை கிளம்ப விட்டுருவேனா, நீங்க பண்ணதுக்காக வந்து திரும்ப வந்து நான் பண்ணிதானே ஆகணும், எவ்வளவு தைரியம் தான் என்னோட குதிரையை வந்து நீங்க கொல்லுவீங்க, அங்க இருக்க எல்லாமே வந்து என்னோடதான், அதுக்காக வந்து நீங்க வந்து ப்ரே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க தண்டஸோட யூஸ் பண்ணி வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்து ஃபேன்கோய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். அவங்களும் வந்து எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவீங்க, நீ ரூல்ஸையே வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்க, நீ ப்ரொமோட் ஆன ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக வந்து இங்கே இருக்க எல்லார்ட்ட ஒன்று சொல்லி கொடுத்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஃபர்ஸ்ட் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்கோய் வந்து அவன் வெப்பனை யூஸ் பண்ணி வந்து திரும்ப அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே டைம் வந்து யாரும் வந்து தடுக்கிற மாதிரி இருக்கு. யார் எதை அப்படி சொல்லி பார்க்கும்போது இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட மாஸ்டர் தான். மாஸ்டர், அங்கே இருக்க ஸ்லேவ் பாய்னால தான் வந்து ஃபேன்கோய் வந்து எங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, சீனியர் ஜின் நீங்களா, நீங்க வந்து இதை தலையிடாதீங்க, நான் கண்டிப்பா வந்து இவங்கள கொன்னே ஆகுவேன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஃபேன்கோய் அவங்க வெப்பனை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஆனா இவங்க வெப்பனை விட ஃபேன்கோயோட வெப்பன் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. எவ்வளவு தைரியம் என்னோட ஸ்டூடெண்ட்டையே வந்து நீ அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுக்காக வந்து நீ வந்து அனுபவிச்சே ஆகணும், அதுக்கு நான் கண்டிப்பா போயிட்டு இருக்க எல்ரிக்கிட்ட வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லி வந்து ஜின்ஷியும் அங்கே கிளம்புறான். நீ வெறும் செகண்ட் அவதார இளையவன் தான் இருக்க, நீங்களாம் உனக்கு என்கிட்ட குவாலிஃபிகேஷனே கிடையாது என் கூட ஃபைட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ உன்னை பற்றி ஓவராக நினைக்கிற ஃபேன்கோய், கண்டிப்பாக இதுக்காக வந்து நான் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபேன்கோய் வந்து ஃபேன்லி கிட்ட எங்களுக்கு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து நீ ஜிடிஎன் பீக்கு வந்து போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொந்தமாக வந்து கல்டிவேஷன் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஃபேங்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தான் வந்து கூப்பிட்றான். நம்ம ஹீரோ சொல்லுங்க மிஸ் கொய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நீ ரொம்பவே நல்லாவே சண்டை போட்ட, எனக்கு அதை ரொம்பவே பிடிச்சிருந்தது, இந்த டோக்கனை வச்சுக்கோ, இது மூலமா வந்து உன்னால ஸ்பிரிட் பேஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், நீ நான் வந்து உன்னை ஆஃபீஸரை வர நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஃபேங்க் வந்து இங்கேருந்து போகிறான். இவ்வளோ பவர்ஃபுல்லான டோக்கனை வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஃபேங்லி எவ்வளோ இது, உனக்கு மட்டும் எப்படி தான் இந்த மாதிரிலாம் நடக்குதோ, இவனுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கவே கூடாது, இவனை எப்படி வந்து இந்த ஆஃபீஸரை மாற்றினாங்க, ஃபேன்கோய் அந்த டோக்கனை வந்து ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஃபேன்லியும் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோ நான் எதுக்காக உங்ககிட்ட கொடுக்கணும், இது மிஸ் ஃபேன்கோயோட ஆர்டர் தானே, யாரோட ஆர்டராக இருந்தால் எனக்கு என்ன, நீ ஒரு ஸ்லேவ் தான்டா, அதை எழுங்க என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. கனவுல கூட உனக்குலாம் அதில் கிடைக்கூடாதுடா அப்படி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு நம்ம வந்து லெசனை டீச் பண்ணி ஆகணும், அப்போதான் இவன் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. இங்கே அதை வந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் உங்களுக்கு, என்னோட எபிலிட்டினால தான் எனக்கு அது கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வெறும் உதவாக்கிற சர்வெண்ட் தான்டா, எவ்வளோ நாள் ஆனாலும் நீ வெறும் இந்த மாதிரியான சர்வெண்ட் தான், நான் கண்டிப்பாக உனக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும், அப்போதான் உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவை பனிஷ் பண்ணுறதுக்காக வராங்க. அப்படியே நமக்கு அடுத்த சீனில் நம்ம வந்து அந்த ஜின்சி மாஸ்டர் வந்து காமிக்கிறாங்க. அவனும் வந்து அவனால் முடியாமல் வந்து ஒரு மலைப்பகுதி மேலே வந்து வேகமாக வந்து ஏறிட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக வந்து அந்த ஃபேன்கோய் பண்ணதுக்காக வந்து நான் கண்டிப்பாக பழி வாங்கியே தீருவேன், நான் எல்லார்கிட்ட சொல்லிட்டு பாரு நான் அவளை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் அவனும் வந்து எல்லரை பார்க்கறதுக்காக வந்து மேலையெல்லாம் ஏறி ரொம்பவே வந்து வேகமாக போயிட்டுருக்கான். எல்லாத்தையும் நான் வந்துட்டேன், நான் ஜின்சி உங்களுக்கு தெரியுதா அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்காக இங்கே வந்திருக்கணும் எனக்கு தெரியும், ஒழுங்கா இங்கேருந்து போய் இல்லைன்னா வந்து உன்னோட பனிஷ்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
நான் ஃபேன் கோயிங்காக தான் வந்து அவன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டுட்டான், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மாஸ்டர் என்னன்னா அவனை கீழே தள்ளி விட்டுறாங்க. ஃபேன் கோய், இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நான் கண்டிப்பாக வந்து உன்னை பழி வாங்கியே தீருவேன், நீ பண்ணதுக்காக எல்லாத்தையுமே வந்து நான் 100 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து ஜின்சி வந்து சொல்லிட்டு இருக்கான். நான் சீனியர் ஹியூ கிட்ட வந்து சொல்லி ஆகணும் இதை பற்றி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அவ்வளோது கைஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் சார் மறக்காம பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.